ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்று சுற்றும் இருந்ததாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். என்றென்றும் நம்ம கூட இருந்து நம்ம எரேமியா 44ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம். இந்த செய்தியில் சுகபோக வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பது குறித்து நாம் கேட்கிறோம். சுகபோகமாய் வாழ்வது, எல்லா வசதிகளுடன் திருப்தியாய் பெருமையோடு புகழோடு பலர் பாராட்டும்படியாக வாழ்கிற வாழ்க்கை, உலக வாழ்க்கை நமக்கு அப்படி அமைந்ததானால், அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அது சரியா தவறா? எல்லோரும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நோக்கியே ஓடுகிறோம். வசதியான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு இருக்க வேண்டும், அருமையான கார் இருக்க வேண்டும், கௌரவமான வேலை, சம்பளம், பிள்ளைகள் பெரிய பெரிய படிப்பு படிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும்னா அதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமா இருக்கு. சுகபோக வாழ்க்கை இது சரியா? ஆசீர்வாதமான வாழ்க்கை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்த வாழ்க்கை உண்மைதான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் இப்படி எல்லாம் நமக்கு சுகபோகம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு கேள்வி எழுந்துகிறது. இப்படியே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நித்திய ஜீவனுக்குள் போகிற மனிதர்களை கர்த்தர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார்? நன்றாக படித்திருக்கிறானா இந்த மனிதன்? வசதியான வாழ்க்கை வாழ்கிறானா? எல்லோராலும் புகழப்படுகிற மனிதனா? மனிதர்களால் மற்ற மனிதர்களால் புகழப்படக்கூடிய மனிதனா? இப்படிப்பட்ட தகுதிகளை வைத்து பரலோகத்திற்கு கர்த்தர் மனிதனை சேர்ப்பதில்லை. அப்படி இருந்தால் நாம் செய்வது சரி என்று சொல்லலாம். கர்த்தர் இந்த ஒரு அளவுகோலை நமக்கு நிர்ணயிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வோம். வசதியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்ற அளவுகோலை கர்த்தர் நியமிக்கவில்லை. அது நம்முடைய சோம்பேறித்தனத்தின் இச்சையின் வெளிப்பாடாயிருக்கிறது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் செல்வ செழிப்போடு பிறந்து சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் ஆஸ்திகளை, ஐஸ்வர்யத்தை விட்டு தூக்கி எறிந்து விட்டு, அதையெல்லாம் குப்பை என்று எண்ணி உதறி எறிந்து விட்டு கர்த்தருக்காக துறவரம் கொண்டு, உதாரணத்திற்கு சாது சுந்தர சிங் ஐயாவை சொல்லலாம். அவர் எல்லாவற்றையும் விட்டார். செழிப்பான வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பொக்கிஷங்களை எடுத்து அவர் கைகளில் கொடுத்தார்கள். இதையெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று அவரது மாமா தனது மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார். எதுவும் எனக்கு வேண்டாம், என் பிறந்த வீட்டு சொத்தும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று என் நேசர், என் ஆண்டவர் வேண்டும் என்று எல்லாவற்றையும் உபயோக தூக்கி எறிந்து விட்டு வந்த பரிசுத்தவான் தான் சாது சுந்தர சிங் ஐயா அவர்கள். ஆனால் இதையெல்லாம் நன்றாக படிக்கிறோம், அவரை பாராட்டுகிறோம். நாம் இப்படி வாழ்கிறோம், அதே சுகபோக வாழ்க்கையை வேண்டும் என்றே விரும்புகிறோம். இது எப்படிப்பட்ட இரு மனம் உள்ள ஒரு மனநிலை? தவறல்லவா? உண்மையா நம் மனதிற்கு நாம் உண்மையா இருக்க வேண்டும். வெளி மனதில் ஒன்று, உள் மனதில் ஒன்று. உள் மனதில் இச்சையை வைத்துக் கொள்வது, வெளி மனதில் தியாகிகளை, பரிசுத்தவான்களை போற்றுவது, இப்படி பேசிக் கொண்டு தெரியும். இது தவறு. நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. முதலில் மற்றவரை அல்ல, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. உண்மையா இருக்க வேண்டும். நம் மனதிற்கு நாம் முதலில் உண்மையா இருக்க வேண்டும். சுகபோக வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை என்பது நம்மை நித்திய ஜீவனில் சேர்க்காது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்வோம். கசப்பான மருந்துதான் இது, ஆனால் உயிர் காக்கும் மருந்து என்பதை மறந்து விட வேண்டாம்.
கசப்பான பொருள், கசப்பான மருந்து நம் உயிரை காக்கிறது. இனிப்புகள் நம் உடலை மரணத்திற்கு ஏதுவாக இழுத்து செல்கிறது. வாழ்க்கை இது. மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் இது. புரிந்து கொள்வோம். கசப்பு மருந்தை விரும்புவோம். வாழ்க்கையின் யதார்த்தத்தை, நிஜத்தை உணர்ந்து கொள்வோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். ஒரே ஒரு முறைதான். அனுபவிப்பதற்கு அல்ல, ஒரு முறை என்று சொல்லவில்லை. வாழ்க்கை ஒரு முறைதான். அதை இன்பமாய் கழித்தால், சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தால், கொல்லாதவன் போகும் இடம்தான், அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முடிவுதான் மனிதனுக்கும் உண்டாகும். சுகபோக வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் பெருமையோடு இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சுயநல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பிறருக்கு கொடுக்க மாட்டார்கள். பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அங்கு நிச்சயம் போராட்டம் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம், துயரங்கள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். மனிதர்களை நாம் எதிர்த்து போராட வேண்டி இருக்கும். போராட்டம் உள்ள வாழ்க்கை தான் நாம் பரிசுத்தத்தின் அடையாளமாய் இருக்கிறது. நாம் பரிசுத்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம், பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதற்கான முதல் அடையாளமே நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தின் அதிகாரி பொல்லாதவன், அவனோடு யுத்தம் செய்ய வேண்டியவர்கள் நாம். சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் காலடியில் கிடைக்கிறோம் என்று போறோம். அவனுக்கு அடிபணிந்து விட்டால் அவன் விட்டு விடுவான், அமைதியை கிடப்போம். நாம் பாவம் செய்து கொண்டு பாவத்தில் தான் இருந்து கொண்டிருப்போம். நாம் யுத்த புருஷராய் படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரின் சேனை என்று சொல்லப்படுகிறோம். கர்த்தரின் சேனை. சேனை என்றால் சுகமாய் சாப்பிட்டு தூங்கி சோஃபாவில் உட்கார்ந்து பொழுதை போட்டுக் கொண்டு டிவி பார்த்து கொண்டு இருப்பதுதான் சேனையா? எந்த போர் வீரனாவது, எந்த தேசத்தின் ராணுவ வீரனாவது அப்படி இருக்க முடியுமா? ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? மலைகளிலும் காடுகளிலும் பனியிலும் குளிரிலும் சீருடை அணிந்து கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டு பசியோடு தாகத்தோடு எத்தனை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தூங்காமல் இரவு பகலாக எல்லையில் நின்று தேசத்தை காக்கிறவர்கள் தான் போர் வீரர்கள். சேனை, தேசத்தின் சேனை. கர்த்தரின் சேனை என்றால் நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தால் அது கர்த்தரின் சேனை அல்ல. இன்றைய மிகப்பெரிய கிறிஸ்தவர்களுக்கு வருகிற மிகப்பெரிய வியாதி என்றே சொல்லலாம். மன வியாதி. சுகபோக வாழ்க்கை, பெருமை வாழ்க்கை. பெருமைக்கு முதல் எதிரியே ஆண்டவர் தான். கர்த்தரை தொழுது கொள்கிற மனிதர்களின் முதல் எதிரி பெருமையாக இருக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில், தங்கள் இருதயத்தில் பெருமையை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமையை எதிர்க்க வேண்டியவர்கள் அதுக்கு அதிகாரியாய் சொந்தமாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். இது எப்படிப்பட்டதாயிர்கள்? எவ்வளவு தாழ்ந்து போய் கிடக்கிறோம். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி எப்படி இருக்கும்? கர்த்தர் பேசுவாரா பேச மாட்டாரா என்ற உணர்வு கூட இன்னும் கர்த்தரோடு பேசி பழகிற உறவு கூட இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. தினந்தோறும் கர்த்தரிடம் பேசுவது கூட இல்லை. பேசுவார் என்று சொன்னால் அதை நம்ப கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படி கிறிஸ்தவர்கள் ஆவார்கள்? இதில் ஊழியர்கள் வேற. இவர்கள் எதை ஊழியம் செய்கிறார்கள்? எதை இவர்கள் மக்களுக்கு சொல்லுவார்கள்? பிரயோஜனமற்ற ஊழியர்களை போல. கர்த்தரோடு பேசி பழகின அனுபவம் கூட இல்லாதவர்கள். சரி, இந்த அனுபவம் எப்படி வரும்? ஒன்றும் நாம் பெரிய காரியம் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தரை உண்மையாய் தேடினால் போதும், கர்த்தரை நேசித்தால் போதும். அவர்தான் நம்மோடு பேச ஆவலாய் காத்திருக்கிறாரே. நாம் அவரை திரும்பி பார்த்தால் போதும், முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்த்தால் போதும், உடனே அவர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் பேசுவார் என்று சொன்னால் கூட அதை நம்ப முடியாத நிலையில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது கொடுமை. மிக மிக தரம் தாழ்ந்த வாழ்க்கை.
கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாத வாழ்க்கை, நித்திய ஜீவனை நினைத்து பார்க்க முடியாத கிறிஸ்தவர்கள் என்றால் நான் நிச்சயம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வேன், கர்த்தரோடு இருப்பேன் என்ற நிச்சயம் அவர்களுக்குள் அவர்கள் இருதயம் சாட்சி சொல்ல வேண்டும். அவர்கள் மனம் சொல்ல வேண்டும், அடுத்தவர் அல்ல. அவர்கள் மனமே சொல்லும், நான் கர்த்தரோடு போவேன், கர்த்தரோடு வாழ்வேன். நாம் வாழ்வதை பொறுத்து நம் செயல்கள், நாம் எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோமோ அதை பொறுத்து நம் மனமே அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நம் மனமே சொல்லும், நாம் நிச்சயமாக கர்த்தரிடம் போய்விடுவோம் என்று. கர்த்தரோடு பேசி பழகி கொண்டிருக்கும் போது அந்த உணர்வு தானாக வந்துவிடும் நமக்கு. அதை அடுத்தவர் சொல்ல தேவையில்லை, நாமவே நம் இருதயத்தில் உணர்வோம், நிச்சயம் நான் கர்த்தரிடம் போவேன். ஏன் தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆயத்தமாக கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். முதலில் இந்த சுகபோக வாழ்க்கையில் பலர் இருப்பதற்கு காரணம் என்ன, அது தவறு என்று புரிந்து கொண்டோம், அதை விட்டு எப்படி வெளியே வருவது என்று கவனிப்போம். நீங்கள் ஒருவேளை சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் வேண்டாம், முதலில் வேதாகமத்தை எடுத்து படிக்க தொடங்குங்கள். முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வரை வரிசையாக தினந்தோறும் படிக்க வேண்டும். ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது படித்து முடிக்க வேண்டும். இப்படி செய்ய தொடங்கினால் இதுவரைக்கும் நீங்கள் இருந்த வாழ்க்கை கிணற்றில் போட்ட கல்லை போல. எப்படி இருந்ததோ உங்கள் உருவம் அப்படியே இருக்கும். பிறந்ததில் இருந்து வளர்ந்த வரைக்கும் உங்கள் பாவ சுபாவங்கள், சமுதாயத்தோடு வாழ்ந்து நீங்கள் கற்றிருக்கிற அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவ சுபாவங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். துர்குணங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். இத்தனை காலம் அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை எடுத்து வாசிக்க தொடங்கிவிட்டால் உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படும். உங்கள் மனதில் இருக்கிற துர்குணங்கள் எல்லாம், கெட்ட குணங்கள் எது இருக்கிறது என்று தெரிந்து அது உங்களை விட்டு விலகும். வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள், மனம் புதிதாகும். ஒரு முறை படிக்க வேண்டும், இருமுறை, பல முறைப்படி படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும். அப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டு உங்கள் ஆத்மா பரிசுத்தம் அடையும். இந்த இடைப்பட்ட காலத்தில் சில துன்பங்கள் வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்காக ஐயோ துன்பம் வந்தால் என்ன செய்வது என்று கர்த்தர் கூடவே இருந்து கண்மணி போல காப்பார். ஒரு குறைவும் நமக்கு வராது. நம்மை சுத்திகரித்து பண்படுத்தி பரிசுத்தமாக்குவார். இந்த ஒரு செயல்பாட்டிற்குள் நாம் நுழைந்தால்தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். நாம் சுத்திகரிக்கப்படாமல், மறுரூபப்படாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, நிச்சயமாய் முடியாது. பரலோகம் போக வேண்டும் என்று ஆசை இருப்பவர்கள் எல்லோரும் இன்றே வேத வசனத்தை எடுத்து முதல் பக்கத்திலிருந்து படிக்க தொடங்குங்கள். இங்கொரு அதிகாரம், அங்கொரு அதிகாரம், நேற்று 10 வசனம் படித்தேன், இன்று 5 வசனம் படித்தேன் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. முறையாக முதல் பக்கத்தில் இருந்து தொடர்ச்சியாக எதையும் விடாமல் முழுமையாய் படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா சுத்திகரிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து உங்களை சுத்திகரிக்க தொடங்குவார். இப்படி நீங்கள் பூரணமாய் சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதல் கிடைக்கும். கர்த்தர் தரிசனங்கள் மூலம் பேசுவார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த நிகழ்வில் நடக்கும். நீங்கள் வாசிக்க தொடங்கிய உடனே ஆசீர்வாதங்கள் பெருகும், பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எப்படி என்றால் உங்கள் மனதிற்கு முதலில் சமாதானம் கிடைக்கும். அதை விட பெரிய சொத்து வேறு எதுவும் இல்லை மனித வாழ்க்கை. மன நிம்மதி கிடைக்கும். தினந்தோறும் மன நிம்மதி இருக்கும். இத்தநாள் வரைக்கும் எல்லா ஐஸ்வர்யங்கள் இருந்தும் நிம்மதி இல்லாமல் துக்கத்துடனும் வலியுடனும் வேதனைகளுடனும் இருந்திருப்பீர்கள். இது எல்லாம் பறந்து போகும். மனதில் ஒரு இனப்புரியாத சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்குள் குடி வந்து தங்கியிருக்கு. வேத வசனத்தை வாசிக்க தொடங்கியதுமே இந்த மாற்றம் நிகழும். அதை படிக்க 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 அது உங்களுக்கு சுகமாய் இருக்கும், மிதமாய் இருக்கும். உங்கள் உள்ளான மனிதன் சந்தோஷப்படுவான். உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் மனம், அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவார்கள், அந்த மனம் மிகவும் பூரிக்கும், செழிப்படையும்.
அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் பெருகும். பலர் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள், நீங்கள் நிம்மதியா இருப்பீர்கள். கவலைகள் உங்களை விட்டு போகும், பயம் உங்களை விட்டு விலகி போகும். எல்லா தீமையான காரியங்களும் உங்களை விட்டு விலகி போய் நன்மையானது நடக்கும். அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகுங்கள். வேத வசனத்தை இன்று எடுத்து தியானுங்கள். அப்படி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இந்த வேத பகுதியில் ஏசாயா 44:16 வசனத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை தெளிவான விளக்கமாக நாம் இன்று பார்க்க போகிறோம். இன்றைய மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய வெளிப்பாடு. எல்லோர் மனதிலும் இருக்கிற கேள்விகளுக்கு இது பதிலா இருக்கிறது. கவனித்து பாருங்க. எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அங்கு இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் வானராக்கினிக்கு பலி செலுத்தி தூபம் காட்டி வானபலிகளை வார்த்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள். அப்படி செய்தால் கர்த்தருடைய கோபம் வரும், அதனால் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்களை சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களிடத்தில் சொன்னீர்கள், அதாவது விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம், இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்ய வேண்டாம் என்று சொன்னீர்கள். நாங்கள் எருசலேமில் இருக்கும் போதே நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் நாங்கள் கேட்கவில்லை. உங்களுடைய வார்த்தைக்கு தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஐயா சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்களே சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்கள் பேச்சை கேட்காமல், இஸ்ரவேலர்கள் எரேமியா ஐயாவினிடத்தில் பேசுகிறார்கள், நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்காமல் தூபம் காட்டி வானபலிகளை வார்த்து எருசலேமின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் யூதா பட்டணங்களிலும் நாங்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் வானராக்கினிக்கு தூபம் காட்டினோம், வானபலிகளை வார்த்தோம், எல்லாம் செய்தோம். அப்படி நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் நன்றாக இருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். சுகபோகமாய் வாழ்ந்தார்களா? அதாவது எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் நாங்கள் வாழ்ந்தோம். உம்முடைய வார்த்தையை கேட்காமல் இருந்த போது நாங்கள் சுகமாய் இருந்தோம் என்று இஸ்ரவேலர்கள் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். அப்பத்தினால் திருப்தியானோம், ஒரு பொல்லாப்பையும் காணாமல் நாங்கள் சுகமாய் வாழ்ந்தோம், எந்த துயரமும் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. உம்முடைய வார்த்தையை கேட்காத போதுதான் நாங்கள் நன்றாக இருந்தோம், ஒரு பொல்லாப்பையும் நாங்கள் பார்க்கவில்லையே என்று இஸ்ரவேலர்கள் எரேமியாவிற்கு சொல்லுகிறார்கள். மேலும் இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் வானபலிகளை வார்க்காமலும் நிறுத்தி நாங்கள் அதையெல்லாம் செய்யாமல் விட்டது முதற்கொண்டு, அதை நாங்கள் செய்யாமல் விட்டு விட்டோமா, அதிலிருந்து எங்களுக்கு எல்லாமே குறைவுபட்டது, எல்லாமே எங்களுக்கு குறைவா இருக்கிறது, எங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தது, அதை செய்ய நிறுத்தினோம், வானராக்கினியை வழிபடுவதை நிறுத்தினோம், அதனால் எங்களுக்கு அதிலிருந்து எங்களுக்கு குறைவு வர தொடங்கிவிட்டது, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போனோம் என்று இஸ்ரவேலர்கள் எரேமியாவினிடத்தில் சொல்லுகிறார். அவருடைய மனநிலைக்கு எதிர்நிலையாக இவர்கள் பேசுகிறார்கள். அதன் பின்பு நாங்கள் வானராக்கினிக்கு தூபம் காட்டி வானபலிகளை வார்த்த போது எங்கள் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு புருஷர்களுக்கு தெரியாமலா நாங்கள் அதை செய்தோம், எல்லாம் தெரிந்துதானே செய்தோம், யாரும் எங்களை எதிர்க்கவில்லையே என்று சொல்லுகிறார். இப்படி பேசின பெண்கள் ஆண்கள் இவர்களை குறித்து இவர்களுக்கு பதிலாக எரேமியா ஐயா பேசுகிறார். இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை செய்த போது, கர்த்தரை எதிர்த்து அவர் வார்த்தைக்கு கேட்காமல் கீழ்ப்படியாமல் இருந்த போது நாங்கள் நன்றாக இருந்தோம், ஒரு குறைவும் இல்லாமல் இருந்தோம். நாங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிய தொடங்கிய போது எங்களுக்கு எல்லா குறைவும் வந்தது, பஞ்சம் வந்தது, பட்டினி வந்தது,
பட்டயம் வந்தது. எல்லா துன்பத்தையும் நாங்கள் கர்த்தரிடத்தில் வந்த பின்புதான் எங்களுக்கு துன்பம் வந்தது என்று சொல்லுகிறார். இதன் பொருளை தான் கடந்த செய்திகளில் நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இவர்கள் மனம் திரும்புவது வரைக்கும், அது வரைக்கும் செய்த பாவத்திற்கு இவர்கள் மனம் திரும்பிய பின்பு கர்த்தர் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார். ஏற்கனவே பார்த்த முந்தைய செய்திகளில் இதை பற்றி விளக்கமாய் சொல்லி இருக்கிறோம். இவ்வுலகத்தில் அவர்கள் இருக்கும் போது அவர்களை ஆவியில் மன்னித்து அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுத்து அவர்கள் ஆத்மாவை சுத்திகரித்து கர்த்தர் நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வதற்காக துன்பங்களை கொடுக்கிறார். ஆனால் இவர்கள் இப்பொழுது இன்பமா இருக்கிறோமா, துன்பமா இருக்கிறோமா, இன்றைய வாழ்க்கையை பற்றி மட்டுமே, இன்றைய வாழ்க்கையை பற்றி அதை குறித்தே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நித்திய ஜீவனை குறித்தோ பரிசுத்தமாகுதலை குறித்தோ அறியாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த தண்டனைகள், நியாய தீர்ப்புகள் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்பதை அவர்கள் உணராது இருந்திருக்கிறார்கள். இதனாலே எரேமியா இப்படி பேசியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம் வந்ததற்கு காரணம் கர்த்தர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். இவர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டு தங்கள் இச்சைகளின்படி வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதனால் இவர்களுக்கு அது சுகமாய் தெரிந்திருக்கிறது. பின்பு வரும் அதன் விளைவு, அந்த சுகபோக வாழ்க்கையின் விளைவு பின்னாடி வரும்போதுதான் அவர்களுக்கு தெரியும். அந்த பாவத்தின் முடிவில் தான், அந்த பாவத்திற்குரிய தண்டனை பெறும்போதுதான் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை மனிதனுக்கு புரியும். இப்படி யூதர்கள் பேசிய பொழுது அதற்கு மறுமொழியாக விளக்கமாக எரேமியா எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் நீங்கள் எல்லாம் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனை தான் இந்த தீங்கு. நீங்கள் அன்று செய்த பாவத்திற்கு தான் கர்த்தர் அதை நினைத்துதான் இந்த தண்டனையை, இந்த தீங்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பியதற்கு அல்ல, ஏற்கனவே நீங்கள் செய்த பாவத்திற்கு தான் இப்பொழுது தண்டனை வந்திருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பியதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் திரும்பி வந்ததற்கு ஒரு நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த அந்த பாவத்திற்கு தான் இப்பொழுது உங்களுக்கு தண்டனை வந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தரிடம் வந்ததினால் கர்த்தர் உங்களை தண்டிக்கவில்லை. ஏற்கனவே நீங்கள் செய்த பாவத்திற்கு தான் கர்த்தர் இப்பொழுது உங்களை தண்டித்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள் என்று எரேமியா விளக்கமாக எடுத்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீர்கள், அதாவது வானராக்கினிக்கு தூபம் காட்டி வானபலிகளை வார்த்து நாங்கள் நேர்த்து கொண்ட நேர்த்தி கடன்களை எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் செய்தது உண்மை. அதை கர்த்தர் நினைத்து பார்த்தார். நாங்கள் செய்தே தீர்வோம் என்று மனம் திரும்பி வந்து விட்டாலும், கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வந்தேன் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக வானராக்கினிக்கு நாங்கள் ஏற்கனவே நேர்ந்து கொண்ட நேர்த்தி கடன்களை செய்கிறோம் என்று சொல்லி செய்ய போனீர்கள். அதுவே உங்களுக்கு வந்த தீமையாய் இருக்கிறது. அதே நிமித்தம் கர்த்தர் உங்களை தண்டிக்கிறார். தீமை வருவதற்கு காரணம் வந்தான் என்று கர்த்தர் சொல்கிறார். அதன் பின்பும் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் சில காரியங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படியாக எரேமியா சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா ஜனங்களே, நீங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் எகிப்து தேசத்தில் இருக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்கள் இனி கர்த்தருடைய ஆணை என்று நீங்கள் இனி சொல்வதே இல்லை. கர்த்தரின் ஆணை, கர்த்தராகிய ஆண்டவருடைய நாமத்தில் ஆணை என்று நீங்கள் இனி ஒருபோதும் சொல்லுவதில்லை என்று கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். இதோ நான் அவர்கள் மேல் நன்மைக்கல்ல தீமைக்கே ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மிக உக்கிரமான கோபத்தை துவக்கி வைத்து விட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி உங்கள் மேல் தீமைக்கே நான் ஜாக்கிரதையா இருப்பேன். அப்படி என்றால் ஜாக்கிரதையா இருந்து உங்களை தண்டிப்பேன் என்று பொருள். கர்த்தரின் கோபத்திற்கு ஆளாகிறார்கள். என்ன சொல்லுகிறார் கர்த்தர்? எகிப்தில் இருக்கிற யூதர்கள் எல்லோரும் அழியும் வரைக்கும், எல்லோரும் அழிந்து முடியும் வரைக்கும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் நான் அவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் எகிப்தில் இருந்து கொஞ்ச ஜனங்கள், மிக மிக கொஞ்சமான ஜனங்கள் யூதா தேசத்திற்கு திரும்பி போவார்கள்.
அந்த திரும்பி போகிறார்கள் அல்லவா, அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இறந்தவர்களுக்கு ஒன்றும் புரியாது, அவர்கள்தான் இறந்து விட்டார்களே. மிச்சம் இருக்கிற இந்த உயிருள்ளவர்கள் மட்டும் யூதா தேசத்திற்கு திரும்பி போகிற யூதர்கள் அறிந்து கொள்வார்கள், யாருடைய வார்த்தை உண்மை என்று புரிந்து கொள்வார்கள். கர்த்தர் சொன்னதை செய்வார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நான் இந்த இடத்தில், அதாவது எகிப்து தேசத்தில் நான் உங்களை தண்டிப்பேன் என்று சொன்னதற்கு அடையாளம் இதுவே என்று கர்த்தர் சொன்னார். இதோ, நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவை எப்படி பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடம் ஒப்பு கொடுத்தேனோ, அதே போல எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் ஒபிரா என்னும் இந்த ராஜாவையும் நான் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நடக்கும், இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து ராஜாவின் எதிரியான பாபிலோன் ராஜாவின் இடத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்திற்கு போனால் சமாதானமா இருக்கலாம் என்று போனார்கள், அங்கிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த ராஜாவையும் நேபுகாத்நேச்சாரிடம் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்களுக்கு தப்பி எங்கு போக முடியும்? அவரை மீறி அவரை வெற்றி பெற்று எங்கு போக முடியும்? நிச்சயம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் பெரியவர், அவர் அன்பு பெரியது, அவர் நல்லவர். அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எல்லாம் நன்மைதான். கீழ்ப்படியாவிட்டால் ஒருவனாலும் எதிர்த்து நின்று கர்த்தரோடு போராட முடியும். அதை புரிந்து கொண்டு நடக்கும் கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவருடைய அன்பு பெரியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார். மாறனாரா.